Dear student, 12th standard chapter 5 exercise 5.5 sum number 10 2 points இருக்குது A and B 2 points அது நமக்கு 10 கிலோமீட்டர் இருக்குது 2 பாயிண்ட்டுக்குள்ள 10 கிலோமீட்டர் இங்கே ஒரு P என்ற பாயிண்ட்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது அந்த சவுண்டு நமக்கு A பாயிண்ட்ஸ் கம்பேர் பண்ணி B பாயிண்டே தான் 6 கிலோமீட்டர் தான் க்ளோஸில் இருக்குதான் ஓகேவா A என்ற பாயிண்ட் கம்பேர் பண்ணி B என்ற பாயிண்ட் நமக்கு 6 கிலோமீட்டர் க்ளோஸில் இருக்குது A பாயிண்ட் பியை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே தான் சவுண்டு கேட்குது ஒரு வெடி சவுண்டு இந்த A பாயிண்ட் B பாயிண்ட்டுக்கு ரெண்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர் இருக்கும்போது ஒரு சவுண்டுங்க கேட்குது P என்ற பாயிண்டில் இந்த சவுண்டு நமக்கு B கம்பேர் A பாயிண்ட் 6 கிலோமீட்டரு மிக க்ளோஸில் இருக்குதான் க்ளோஸ் பக்கத்துலேயே இருக்குதான் ஓகே இருக்கும்போது அந்த இதே மாதிரி நமக்கு இங்கே சவுண்டு கேட்கலாம் இங்கே சவுண்டு கேட்கலாம் இங்கே அப்படியே சவுண்டு கேட்கும் இதை நம்ம இதை ஃபார்ம் பண்ணி இந்த சைடு ஃபார்ம் பண்ணலாம் ஒரு ஹைபிரிபோலா ஃபார்ம் ஆகும் therefore hyperbola it is a hyperbola equation it is hyperbola the transverse along x axis இருக்குது ஏனா x axis ல நமக்கு ஃபோக்கஸ் இருக்குது 2 ஃபோக்கஸ் இருக்குது ஓகே அந்த பாயிண்ட் தான் நான் f1 ஃபோக்கஸ் f2 ஃபோக்கஸ் சொல்றோம் of f1 of p value என்னடா எதோட இருக்கு f2 of p value மிக்கனா க்ளோஸ்ல இருக்கும்போது ஈக்குவல் எவ்வளவு நமக்கு 6 கிலோமீட்டர்ல க்ளோஸ்ல இருக்கு சொல்றாங்க f1 of b close to f2 of b வந்து 6 கிலோமீட்டர் க்ளோஸ்ல இருக்குது இதான் நமக்கு என்ன வெர்டெக்ஸ் இதான் வந்து சென்டர் பண்ணா இது நமக்கு சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் என்னறான் இதுக்கு நான் வெர்டெக்ஸ் இது வந்து வெர்டெக்ஸ்னா இதுல இருந்து என்ன இது வெர்டெக்ஸ் இது வெர்டெக்ஸ் அப்ப ரெண்டு வெர்டெக்ஸ் ஆட் பண்ணா நமக்கு 2a = 6 அப்ப a = 3 a = 9 ஓகே b ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஃபார்முலா 2 ஃபோக்கஸ் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு என்னறான் 10 கிலோமீட்டர் கொடுத்துறாங்க அப்போ 2a = 10 a = 5 இப்போ b ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஃபார்முலா a ஸ்கொயர் * e ஸ்கொயர் - 1 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா a ஸ்கொயர் e ஸ்கொயர் - a ஸ்கொயர் a ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா a என்ன 5 ஸ்கொயர் பண்ணா 25 - 9 லெஸ் பண்ணா 16 therefore the equation the transverse x axis என்ன ஃபார்முலா x ஸ்கொயர் / a ஸ்கொயர் - y ஸ்கொயர் b ஸ்கொயர் = 1 a ஸ்கொயர் வேல்யூ 9 தெரியும் b ஸ்கொயர் வேல்யூ 16 தெரியும் = 1 இத நமக்கு hyperbola general equation. Okay, thank you student.